ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தனுசு லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான பலன் மார்ச் 19 முதல் மார்ச் 28 வரை உள்ள நாட்களுக்கு நம்ம லக்னத்திலிருந்து சந்திரன் போகக்கூடிய பாதையில் தினசரி நட்சத்திரங்களின் பலனாக தரப்படுகிறது. முதல் நாளான மார்ச் 19 புதன்கிழமை விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் 3 பாதம் துலா ராசி, 4வது பாதம் விருச்சிக ராசி, நமக்கு 12ஆம் இடம். இப்போ 4வது பாதத்துக்கு மாலை மதியம் 2 மணி 6 நிமிடத்துக்கு தான் மாறுறார். ஆனால் மொத்தத்தில் இன்னைக்கு பலனை கொடுக்கறது குரு, விசாகத்துக்கு அதிபதியான குரு. குரு நமக்கு 6ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ சந்திரனை போலவும் பலன் தருவார். உபநட்சத்திரமாக கேது இருக்கிறதுனால கேதுவை போலவும் பலன் தர்றார். அதனால் இன்றைக்கி வேலைக்கு நல்லாயிருக்கும். உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு சின்ன சின்ன அதிருப்தி இருக்கும். பட் என்னென்னா, நமக்கு லாபத்தில் சந்திரன் போகிறதுங்கிறது நமக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். நம்ம நண்பர்களோட பேசுகிறதாகட்டும், உறவினர்களோட பழகிறதாகட்டும் உற்சாகம் இருக்கும். இந்த 4ஆம் பாதத்துக்கு வரும்போது மட்டும் 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு சந்திரன். அப்போ வேலைக்கு நல்லாயிருக்கும், உறவுகளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சின்ன சின்ன அலைச்சலை கொடுக்கும். எனிவே இந்த குரு நமக்கு சந்திர நட்சத்திரம் என்பது சிறப்பான நட்சத்திரம் தான். அதனால் இன்றைக்கி தொழில் பலம் நன்றாக இருக்கும். மார்ச் 20 வியாழக்கிழமை அனுச நட்சத்திரம். 12ஆம் வீட்டிலேயே சந்திரன் வந்துடுறார். சனியினுடைய நட்சத்திரம். சனி குருனுடைய நட்சத்திரத்துலேயும் சூரியனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறனால இன்றைக்கி நம்ம ஒரு தொழிலில் சின்ன சின்ன முடிவுகள் எடுப்போம். ஒரு சேஞ்சஸ், அதை பண்ணிக்கலாம் இதை பண்ணிக்கலாம்னு சில செயல் திட்டங்கள் வகுத்து கொடுப்போம். அதெல்லாம் நமக்கு அப்படியே வேலையாக மாறும். வேலையில் அங்கீகாரமாக மாறும். அங்கீகாரத்தில் அது ஒரு வளர்ச்சி பெறும். ஒரு டிசைன் இல்லாமல் ஒரு உற்பத்தி பண்ண முடியாது. ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது. அது மாதிரி இன்றைக்கி நம்ம மைண்டில் ஓடுற செயல் திட்டங்கள், அறிவு சார்ந்த ஒரு சிந்தனைகள், அதெல்லாம் நமக்கு புகழை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும், வேலையை கொடுக்கும், தொழிலை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும். இன்றைய நாள் தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும். அதே நேரத்தில் உறவு சார்ந்த வகையில் மத்தியமமாக இருக்கும். பெருசாக கெடுக்காது, ஆனால் பெருசாக சந்தோஷத்தை கொடுக்காது. மார்ச் 21 கேட்டை நட்சத்திரம். 12ஆம் வீட்டில் சந்திரன், ஆனால் புதனுடைய நட்சத்திரம். புதனும் 4ஆம் வீட்டில் இருக்கார். புதனும் சனி நட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கிரனும் சனி நட்சத்திரத்தில் இருக்காங்க. சூரியனும் சனி நட்சத்திரத்தில் இருக்காங்க. அப்போ இந்த 3 பேருடைய சேர்க்கை பலனையும் இன்றைக்கி அனுபவிக்கிறோம். அதனால் 4ஆம் வீடுங்கிறது என்ன? நம்ம உற்பத்தி சார்ந்த தொழில்கள், குடும்ப உறவுகள், தாயார், மனை, வாகனம், இதெல்லாமே 4ஆம் இடம். ஸோ அதில் இத்தனை கிரகம் சேரும்போது அதில் ஒரு தொழில் பலத்துக்கு ஒரு பங்களிப்பு நல்லதாக இருக்குது. ஆனால் இந்த சனி நட்சத்திரத்தில் உட்கார்ந்தது இல்லாமல் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் வேலை செய்யுது. அப்போ அந்த ராகுவுமே நமக்கு 4ஆம் வீட்டில் தான் இருக்காங்க. அதனால் எப்படி இருந்தாலும் ஒரு சிலருக்கு வேலையில் பார்த்திங்கன்னா சின்ன மாற்றங்கள், இன்டர்னல் சேஞ்சஸ் கொடுக்கும். ஒரு சிலருக்கு இடம் விட்டு இடம் மாறுற வேலைகள் நடக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் இது சம்மந்தப்பட்டது. பட் பெரும்பாலும் என்னென்னா, உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு சிறப்பான நாளாக இது அமைகிறது. மார்ச் 22 சனிக்கிழமை மூல நட்சத்திரம். இப்போ நம்ம லக்னத்துக்குள்ளே சந்திரன் வந்துடுறார். கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இப்போ கேதுனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? சூரியனுடைய நட்சத்திரத்தில் 10ஆம் வீட்டில் இருக்கார். 10ஆம் வீடுங்கிறது சொந்த தொழிலை காட்டக்கூடிய ஒரு வீடு. ஆனால் சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி தைரியம், தன்னம்பிக்கை நல்லா வளர்ச்சியாக இருக்கும். மாற்றங்களுக்கான சில நம்ம எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தொழில் பலம் மிகுதியாக இருக்கும். ஈகோ இருக்கும். உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன ஈகோ இருக்கும். மார்ச் 23 ஞாயிற்றுக்கிழமை பூராட நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் தான் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகுது. சுக்கிரனும் 4ஆம் வீட்டில் இருக்கார். சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சனி 3ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் இன்றைக்கி உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு நன்மைகள் நடக்கும். வரன் பார்க்குறது, ஒருத்தர் உறுதி செய்து கொள்கிறது, பத்திரிக்கை அடிக்கிறது, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லைனில் இருக்கவங்க, ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு ஒரு ஆதாயமான ஒரு ப்ராஜெக்டு செயல்பாடுகள் எல்லாம் நடக்கும். அதாவது மனம் என்பது 3ஆம் இடம். அந்த மனதுக்கு எதிர்பார்ப்புக்கு நிறைவு கொடுக்கக்கூடிய நாள்.
மார்ச் 24 திங்கட்கிழமை உத்திராட நட்சத்திரம். உத்திராடம் ஒரு பாதம் தனுசில் இருக்குது, 2, 3, 4 பாதம் மகரத்தில் இருக்குது. நம்ம லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் வந்து மகரத்தில் போகும்போது சூரியனாக வேலை செய்கிறாரு. சூரியனும் வந்து 4ஆம் வீட்டில் சனி நட்சத்திரத்தில் இருக்குது. மறுபடியும் சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரக சேர்க்கை பலனை கொடுக்குது. சனியை போல் பலன் கொடுக்கும்போது இன்றைக்கும் வந்து நமக்கு உழைப்பு சார்ந்த அல்லது டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது, உற்பத்தி சார்ந்து இருந்ததுன்னா, இப்போ ஒரு இடத்த விற்கிறது, மிஷினை விற்கிறதுக்கு நல்லாயிருக்கும், வாங்கிறதுக்கு நல்லா இல்லை. அதனால் இடம் விட்டு இடம் மாறுறது, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரம். 2ஆம் வீட்டில் சந்திரன் தனஸ்தானத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறார். அப்போ இது வந்து நமக்கு அட்டமாதிபதி இல்லவா, 8குடையவனுடைய சாரத்திலேயே சந்திரன் இருக்கிறதுனால அது வந்து ஒரு உழைப்புக்கு வந்து ஒரு நிறைவு கொடுக்கும். அதே மாதிரி நம்ம லக்னாதிபதியும் 6ஆம் வீட்டில் போய் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லையா, அதனால் வந்து வேலையில் வந்து இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும், திறமைகள் வெளிப்படும், நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும். சில பேருக்கு கடன் கிடைக்க வேண்டிய அமைப்புகள் கிடைக்கும். ஆனால் வந்து உறவுகள் ரீதியாக பெருசாக வந்து ஒரு நன்மைகள் இருக்காது. 6ஆம் இடம் என்பது கணவன் மனைவி உறவை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற இடம். அதனால் நமக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் என்பது இன்றைக்கு 2, 6, 10 தான் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குங்கிறதுனால வேலைக்கும் தொழிலுக்கும் பண வரவுக்கும் சிறப்பாக இருக்கும். மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரம் முடிஞ்சு மார்ச் 26 புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம். 2 பாதம் மகர ராசியில், 2 பாதம் கும்பராசியில் இருக்குது. கும்பராசிக்கு போகிறது மதியம் 3:14 செவ்வாயினுடைய பலனை வந்து நமக்கு இன்றைக்கி அனுபவிக்கிறோம். செவ்வாய் வந்து நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கார், குரு நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாயினுடைய உபநட்சத்திரம் அப்படின்னு எடுத்தால் சுக்கிரனாக இருக்குது. அதனால் இந்த சுக்கிரன் என்பது 4ஆம் வீட்டில் இருக்கிறனால இடம் சார்ந்து, வீடு சார்ந்த ஒரு நல்ல உற்பத்தி சார்ந்த விஷயங்கள், இப்போ பட்டு தொழில், ஜவுளி மற்றும் வந்து நமக்கு அனைத்து விதமான உற்பத்திகள், ட்ரேடிங் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. ரியல் எஸ்டேட்டு, இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். மார்ச் 27 வியாழக்கிழமை சதய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம் கும்பராசியில். ராகு நமக்கு 4ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில், குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது மற்றும் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் இது மாதிரி தொழில் சார்ந்த நன்மைகளெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மார்ச் 28 பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி 3 பாதம் கும்பராசிலையும் 4ஆம் பாதம் மீனராசியில் இருக்குது. மாலை வந்து 4:47 மீனராசிக்கு சந்திரன் மாறிடுவார். குருவை போல் பலன் கொடுக்கக்கூடிய இந்த நாளில் குரு வந்து நமக்கு 6ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறனால இன்றைக்கும் வந்து நமக்கு வேலையில் பெருமைகள், புகழ் கிடைக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம்ங்கிறது வீடு சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்டதுக்கு நன்மை தரும். வீட்டுக்கு லோன் கேட்டிருக்கிறதெல்லாம் கரெக்டாக கிடைக்கும். இன்றைய நாளும் வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நன்மை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.